சம் பேசிக் பிரின்சிபிள்ஸ் ஆஃப் பீயிங் அன் எஃபெக்டிவ் பேரண்ட். அதாவது கொஞ்சம் அடிப்படை தத்துவங்கள். அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒன்று தான் நான் கான்சென்ட்ரேட் பண்ண போகிறேன் இன்னைக்கு மார்னிங். ஒன்று வந்து இது இந்த வெஸ்ட்டில் நிறைய ஆராய்ச்சி பண்ணி ஒரு 4-5 டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் பேரண்ட்ஸ் அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த பேரண்ட்ஸ்லேயே பார்த்தா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி குழந்தை வளர்க்குறாங்க. அதை வந்து ஆராய்ச்சி பண்ணி பார்த்ததுல வந்து அவங்க வந்து ஒரு 4 or 5 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பேரண்டிங் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. எப்பேற்பட்ட பேரண்ட்ஸ் எப்படி குழந்தைய வளர்த்துவாங்க அப்படின்னு அதை பற்றி கொஞ்சம் பார்க்கலாம். நெக்ஸ்ட் இது வந்து இந்த பேரண்டிங் டைப் பார்த்தீங்கன்னா இதுக்கு பேர் அத்தாரிட்டேரியன் பேரண்ட்ஸ். அதாவது என்னன்னு சொல்லுவாங்க, இந்த டிக்டேட்டர்ஷிப்னு சொல்லுவாங்கல்ல. அதாவது என்ன, ஹிட்லர் மாதிரி தமிழ் என்ன டிக்டேட்டர்ஷிப், சர்வாதிகார பேரண்ட்ஸ்ன்னு சொல்லிக்கலாம் இவங்களை. இவங்க எப்படின்னா வந்து நான் போட்டது தான் சட்டம், இந்த மாதிரி தான் எங்களை வளர்த்துனாங்க. எங்கள் வீட்டில் அப்படிதான், எங்கள் அப்பா போட்டது தான் சட்டம், ஒன்றும் எதிர்த்து பேச முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது. அதாவது அவங்க குழந்தைங்க வந்து சத்தமே போடக்கூடாது, அவங்க படிக்கிற நேரத்தில் படிக்கணும், அந்த மாதிரி எதுவும் குழந்தைங்களுக்கு ஒரு உரிமையே கிடையாது, ரைட்ஸே கிடையாது. இந்த மாதிரி பேரண்ட்ஸ் அவங்களுக்கு தான் எல்லாம் தெரியும், அவங்களுக்கு தான் எல்லாம் கரெக்டாக தெரியும், குழந்தைங்களுக்கு எதுவும் தெரியாது, அவங்க சொல்றதான் குழந்தைங்க கேட்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குறவங்க. அவங்களோட என்னன்னா பேரண்ட்ஸோட டியூட்டி என்னன்னா அவங்க குழந்தைங்களுக்கு வேணுங்கிறத நம்ம வாங்கி தரணும், நம்ம சொல்றத அவங்க கேட்கணும், அவ்வளோதான். அதுதான் அவங்களோட ரிலேஷன்ஷிப், குழந்தைங்களோட இருக்கிற ரிலேஷன்ஷிப். ரொம்ப ஹைலி டிமாண்ட் இந்த மாதிரி பேரண்ட்ஸ். படி 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 படின்னு சொல்றது, இல்லாட்டி கேம்ஸ் அவங்க என்ன சொல்றாங்களோ அதை வந்து அந்த குழந்தைங்க செய்யலைன்னா வந்து அவங்களுக்கு கோபம் ஜாஸ்தி வரும், பனிஷ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி பேரண்ட்ஸ் தான் அதிகமாக குழந்தைங்கள அடிக்கிறது. நீங்கெல்லாம் கை தூக்குனீங்க, அதனால இந்த மாதிரி பேரண்ட்ஸ் நான் சொல்ல மாட்டேன். பட் இந்த மாதிரி பேரண்ட்ஸ் தான் அதிகமாக அடிப்பாங்க, அதிகமாக குழந்தைங்களை பனிஷ் பண்ணுவாங்க. இது எல்லாமே வந்து ஒரு சைடு தான் ரூல்ஸ் எல்லாமே. அவங்க இந்த குழந்தைங்க கூட எதுவுமே நெகோஷியேட் பண்ண மாட்டாங்க. அதாவது கலந்து பேசி ஒரு முடிவுக்கு வர்றதுங்கிறதே கிடையாது. அது இந்த மாதிரி பேரண்ட்ஸ் குழந்தைங்களுக்கு என்ன வேணும்னு இவங்க நினைக்கிறாங்களோ அதான் அவங்களுக்கு செய்வாங்க. குழந்தைங்க என்ன கேட்குதோ அதை வந்து அவங்க செய்வாங்க. ரொம்ப ஹார்ஷா இருப்பாங்க, ரொம்ப ஸ்ட்ரிக்ட் டிசிப்ளினரியன் பேரண்ட்ஸ். தீஸ் ஆர் தி அத்தாரிட்டேரியன் பேரண்ட்ஸ். நீங்க அதை இந்த குரூப்ஸ் இருந்தாலும் வந்து எல்லா பேரண்ட்ஸும் வந்து ஒரே குரூப்ல இருக்க மாட்டாங்க. எப்படின்னா ஒவ்வொரு டைம் இந்த மாதிரி இருப்பாங்க, ஒவ்வொரு டைம் வேற மாதிரி இருப்பாங்க. அதனால இந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் நம்மளுக்கு எல்லாத்துக்குமே ஒவ்வொரு டைம் இருக்கலாம், எல்லா டைமும் இல்லாட்டியும் அப்பப்போ இருக்கலாம் நம்ம.